கரீம் நகர் கேள்விப்பட்டிருக்கேன். சார்மினார் கரீம் நகர் முக்கியமான நகரம். அங்கே வந்து சுரேஷுடைய கார்த்திக் சுரேஷ் ஒரு 36 வயசு கார் டிரைவர். இதுக்கு வந்து சமீபத்தில் வந்து சுரேஷ் அதிர்ச்சியில் சஸ்பென்ஸாக இறந்துட்டார். அப்போ வந்து உற்றார உணர்வுலாம் இருக்கும். ஆந்திராவில் கரீம் நகரில் அதிர்ச்சியான சம்பவங்க. சுரேஷ் என்பவர் கார் டிரைவரு வந்து 36 வயசு மோனிகா என்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்தார். 29 வயசு அரேஞ்சு மேரேஞ்சு தான். அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வந்து கொண்டு இருக்கிறது. சண்டையில் வந்து நான் வேலைக்கு போவேன் அப்படி இப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் வேணாண்டு இவர் சொல்லிக்கிட்டு சண்டை போட்டுட்டு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்காங்க. இது என்ன வேலை பார்த்துருக்குது? நம்ம கஷ்டப்படாமல் உடம்பு வளையாமல் நம்ம வந்து பாலியல் தொழில் பண்ணால் காசு மேலும் கிடைக்கும், சுகமும் இருக்கும் என்று பாலியல் தொழிலில் ஈடுபட்டு ஏஜெண்டெல்லாம் வச்சு அவங்க தேவைகள்லாம் நிறைவேற்றுற அளவுக்கு காசு பணம் அதிகம் வருது. புருஷன் வந்து சண்டையில் வந்து கண்டுக்காத இருந்திருக்கான். அவன் உயிருக்கு ஆபத்தாக இருக்குது. அப்போ வந்து ஒரே ஒருத்தரை வண்டியாக அந்த ஏஜென்டில் உள்ள அஜய்ங்கிறவரை வந்து பார்த்து சந்தேகத்தில் வந்து கண்டிச்சிருக்கிறான். வேணாம், நமக்கு 2 பிள்ளை இருக்குது, 2 பிள்ளை வேறு இருக்குங்க, இந்த பிள்ளை வைக்கிறது என்ன ஆகும் பாவம் வந்து கண்டிச்சிருக்கான். சண்டையை போட்டுட்டு அவன் வந்து எப்போதை போல் டிரைவர் வேலைக்கு போயிட்டார். சுரேஷ் என்பவர் இவன் என்ன செஞ்சுருக்கா, அந்த கள்ளத்தை அவன் காய் ஃப்ரெண்டுக்கு அஜய்க்கு ஃபோனை போட்டு இப்படியே விட்டு வச்சா சரி வராது, இவனை தீட்டு கட்டிடுவோம், இப்போ பாலியல் செய்கிற இந்த இதான் தெரிஞ்சு போயிட்டா அதுக்கு அசிங்கம், தெரியாமல் தானே செய்கிறாங்க குடும்பக்காரங்க பொண்ணுலாம் வந்து இது அசிங்கன்னு சொல்லி அவன் தீட்டு கட்டுறதுக்கு அவனை அஜயம் பிளான் பண்ணியிருக்கான். எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கு பாருங்கள். 2 பெரிய அம்பானு இது பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி என்ன செஞ்சுருக்கு, மயக்கார மாத்திரை 15-16 மயக்கார மாத்திரையில் வந்து சிக்கனில் கலந்து ஆசை வார்த்தை அந்த நைட்டுக்கு வருவான்னா குடிச்சிட்டு அவன் கொஞ்சம் குடிப்பழக்கம் உள்ள அவன் சுரேஷ் கார் டிரைவரு. அப்போ வந்து அவன் என்ன செஞ்சுருக்கிறான், சாப்பாடு கொடுத்துருக்குற இவனுக்கு மாமிஸ் அந்த சிக்கன் மட்டனு நல்ல மசாலா குருமாண்டா பிடிக்காமல இருக்குது. நல்லா பிரட்டி குடிக்கிற மாதிரி குடிக்கிறவங்களாம் பிரட்டி சாப்பிடுவாங்கள கொடுத்துருக்குறா. கொடுக்கும் போது அந்த வயக்கற மாத்திரை ஸ்மெல் ஏதோ வந்தவுடனே அவனை அவ்வளோ பெருசாக எடுத்துக்காமல் இது ஏதோ கட்டு போன கறி பிள்ளை தூக்கி போட்டுருன்னு சொல்லிட்டு அப்போ அவளை ஒரு அட்டம்ப்ட் மர்டர் செய்ய பார்த்துருக்கா, தச்சிட்டான். அதுக்கு பிறகு பிளான் பண்ணி பார்த்துருக்கா, இப்படி விட்டால் சரி வராதுண்டு. ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கா, அவன் குடிக்காரன் இருக்கு கொஞ்சம் சாராயம் ஊற்றி வச்சுட்டு குளிச்சுட்டு வருவோன்னு போயிருக்கான். குளிக்கும் போது என்ன செஞ்சுருக்கிறா அதில் நிறைய பிபி மாத்திரை அந்த மாத்திரை இதெல்லாம் போட்டு கலந்துட்டான். இவன் குளிச்சுட்டு வந்தவொடனே தான் சாப்பாடு இல்லாட்டி என்ன தண்ணி குடிக்கிறவனுக்கு அது பழக்கம் விடாதில்ல, குடித்த உடனே நல்லா சுயநிலை போய் ஆஸ்பத்திரியில் இறந்துக்கு போய் இதெல்லாம் நடந்த பிறகு உறவினர்கள்லாம் உடையாறாங்க விசாரிக்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சு, என்ன நல்லா தானே இருந்தான் பையன் என்னாச்சு அப்படின்னு சுரேஷ் அப்படிங்க உடனே இல்லைங்க
நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது வயக்கரை மாத்திரை அடிக்கடி சாப்பிடுவார். அந்த சைடு எஃபெக்டில் அந்த இதில் வந்து தாமத்தி உரையில் வந்து ஒரு ஆபத்தான நிலைமையில் ஆயிடுச்சு. அப்படி வந்து சமாளிச்சிருக்கிறா. அதுக்கு பிறகு போலீஸ்லாம் வந்து பொண்டாட்டி மட்டும் சொல்கிறத எப்படி நம்புவாங்க போலீஸு? இந்த காலத்தில் பொண்டாட்டி சொல்கிறத நம்புவாங்களா? இந்த காலமே கெட்டு பொம்பளவுலே கொள்றாளுவோ. போலீஸ் என்ன செஞ்சுன்னா இன்விடேஷன் பண்ணி எல்லாத்தையும் விசாரணைக்கு ஆளாக்கி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. நல்லாங்க ஆந்திரா போலீஸும் வந்து நல்லா வந்து வேவு பார்த்துருக்காங்க. என்ன இந்த பொண்ணோட நடவடிக்கை என்ன எது அப்படி தோண்ட பார்த்தா இவள் வந்து பாலியல் பலாத்காரம் விபச்சாரம் பண்ணிட்டு இருந்திருக்கிறா. இதுலேயும் தடங்களாக இருந்திருக்கான்னு புருஷனை வந்து இவள் சாவடிச்சிருக்காண்டு கள்ளத்தொடர் பாலை வச்சு கொண்டிருக்காண்டு தெரிய வந்திருக்கு. இந்த மோனிகா இவங்க இப்படி செஞ்சுருக்கிறா. இதில் வந்து மாட்டுனது 5-6 பேர். ஆரோக்கியசாமின்னு ஒரு ஆள் இவ சொந்தக்காரியை ஒருத்தவளையும் இந்த வலையில் விழுவ வச்சிருக்கிறா. குடும்பக்காரி அவனும் குடும்ப கஷ்டம் தானே. குடும்ப கஷ்டமாக இருக்கின்றவன்னா அவனையும் வந்து இந்த அதுக்கு என்ன நீ கவலைப்படுற, இந்த மாதிரி வந்து விபச்சாரம் பாலியல் தொழில் பண்ணுவோம், பாலியல் தொழில் பண்ணி நான் சம்பாதிக்கணும்னு அவனும் அதில் கெட்டு போயிருக்க. குடும்பக்கார பொண்ணுவெல்லாம் எவ்வளோ வந்து வீணாக போய்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். குடும்பக்கார பொண்ணுவெல்லாம் வந்து இதே மாதிரி ஆன்லைனில் வந்து இந்த ஃப்ரெண்டி ஆப் இருக்குது, அதில் என்ன ஆன்லைனில் அவுத்து போட்டு ஆடுறாளுவோ ரீல்ஸு இன்ஸ்டாகிராமில் சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு விபச்சாரம். அதான் குடும்பக்கார பொண்ணு உடம்பு எந்த தொழிலேருந்து உடச்சி சம்பாதிங்க. உடச்சி சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. நான் எப்படியோ மாடுவேன் எதுவுமே வந்தால் கல்யாணம் பண்ணிக்காதீங்க. பிள்ளைக்குட்டியை பெற்று பிள்ளைக்குள்ளே கஷ்டப்படுத்துறாதுங்க. இது வந்து கரீம் நகருங்கிற ஆந்திராவில் வந்து நடந்து உண்மை சம்பவம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இப்போ விஜயே இருக்கிறாரு, நிறையா பேருக்கு உதவி பண்ண அவர் பின்னாடியே 10 பேர் வருவாங்க. அவன் போய் கூட்டம் போட்டுட்டு மெர்ச்சலில் சாவ வேணாம். அவரே இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. என்னுடைய வந்து ஊடு இல்லை வாசம் இல்லை, நான் அப்படி ஒழுக்கத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அரபு நாட்டில் 15,000 தான் 1500 சம்பளம், 15 வருஷம் மேலே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். ஒரு மண் வாங்கலை, 3 புருஷங்க ஒழுக்கமாக குடி பழக்கம் ஒரு சாராயம் பழக்கம் பொம்பளை பழக்கம் சீரட் பழக்கம் கூட எனக்கு கிடையாது. என் பொண்டாட்டியும் குடும்பக்காரியாக குடும்பம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு அக்கௌண்ட்டு என்ன அது அக்கௌண்ட் இருக்குது, இந்திய அக்கௌண்ட்டு சவுதி அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறேன். உங்களால் இருக்கிறவங்க உதவி செய்யுங்க. ஒரு மண் வாங்கி வீடு கட்டணும், வாடகை வீடு 30 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன். அப்பாரு வந்து எல்லாத்தையும் அழிச்சு விட்டார். வசதியாக வாழ்ந்து நாங்கள் தெருவுக்கு வந்துட்டோம். நான் வாழ்ந்து நொடித்த ஆளுவோம். அப்பாரு வந்து பிஸ்னஸ் பண்ணுறான், ஆஃபீஸ் வைக்கிறேன், அவனை பயணம் ஏற்றுறேன்ட்டு இந்த விசா பிஸ்னஸ்லாம் நிறைய நஷ்டப்பட்டு கோடிக்கணக்கில் அழிச்சிட்டு இப்போ நான் சொந்த வீடு இல்லை. நான் குடும்பத்தில் பொண்டாட்டிகளோடு 30 வருஷமாக வாடகை வீட்டில் இருந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒழுக்கத்தோட நேர்மையாக உழைச்சி சம்பாதிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு குடும்பம் உழைச்சி சம்பாதிங்க. ஒரு காலத்தில் நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க, பிள்ளைகளை இன்ஜினியர் டாக்டர் ஆக்குங்க, பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பறிவு டேலண்ட் உண்டாக்குங்க, அவங்க முன்னேறுவாங்க. குடும்பத்தில் வந்து சண்டைகள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, கண்டுக்காமல் விடாதீங்க. அவளை பாரு ஒரு புருஷனையே வந்து வயக்கிற மாத்திரெலாம் கொடுத்து கொல்ல வச்சிருக்கிறா. அதான் இல்லாமல் வந்து ஆளுவில் வச்சு சாராயம் கொடுத்து இப்போ அவளைய கத்தி என்ன 5-6 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இந்த மோனிகாவையும் சேர்த்து. இப்போ அவள் கதி என்ன ஜெயில் வாழ்க்கை. ஆசை கொஞ்சம் குறுக்கு வழியிலையும் வந்து ஒரு வளைக்காத வேர்வை சிந்தி வளைக்காத காசுனா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். திருட்டு தொழில் செஞ்சு திருட்டில் சம்பாதிக்கிற காசியை அநியாயம் அக்கிரமம் செஞ்சு வர்ற காசுன்னா கொஞ்ச நாளைக்கு சந்தோஷத்தை தரும், நீடிச்சு இருக்காது. ஒரு காலத்தில் ரோட்டில் நிற்கின்னு
ஜெயிலில் கிடக்கணும், குற்றவாளி ஆகணும். உழைச்சி வேர்வை சிந்தி உழைச்சி சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. என்னோடய அக்கௌண்ட் நம்பரில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு உதவிகள் செய்யுங்க. உதவிகளை உங்களை கையேந்து நான் கேட்கிறேன், நாடுகிறேன். எனக்கு செய்கின்ற உதவிகளுக்காக இல்லாதவங்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு உதவுங்கள். நான் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிற ஆள். காசு பணத்துக்கு ஆசைப்படுறவங்க. இன்றைக்கி சம்பளம் வந்தால் நாளைக்கு ஊருக்கு அனுப்பிட்டு 20 வருஷமாக அரபு நாட்டில் ஹவுஸ் டிரைவராக ராமம் பகலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு காலத்தை போக்கி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய உதவிக்கு நீங்கள் தர்மம் பண்ணி உதவி பண்ணுங்க. உங்களுக்கு நான் என்றும் உண்மையானவா இருப்பேன். தாய்மார்களே, மக்களே, ஆதரவு தாங்க. உங்கள் பெரும் ஆதரவே என்னுடைய உயிர் மூச்சு.